வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஒரு 10 ஆட்டு ரோட்ல விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு ஆடு தலைவன் ஆயிடும். 9 ஆடு பின்னாடியே இருக்கும். அந்த ஆடு வேலையை முட்டினாங்க, 9 ஆடு வேலையை முட்டிட்டு போகும். நம்ம செம்பரி ஆட்டை புத்தி அப்படிங்கிற போது இல்லைங்களா? ஒரு ஆடு கூட தன்னுடைய தலைவனை 3 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடும். ஆனா இந்த இந்திய கூட்டணி 8 மாசமா தலைவனை கண்டுபிடிக்காம சுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பண்றாங்க, இணைந்திருக்கிறார்கள். அவங்க தலைவர் யாருன்னு தெரியுங்க, அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு தெரியும். ஐயா, அப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஸ்டாலின் ஐயா மோடி ஐயா பிரதமராக இருக்கக்கூடாது, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஐயா. சரி, ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம்னா யாரு பிரதமர் நீங்க சொல்லுங்க. மம்தா பானர்ஜி அம்மா, அரவிந்த் கெஜ்ரிவால், ஃபரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா 33 மாதமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆட்சியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது நம்மளே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லாம திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்யும். நாளைக்கு தான் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாளுங்கம்மா. பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு சொல்லாமையே பிரச்சாரம் போயிட்டு 2004 இதே மாதிரி ஆச்சு. இதே மாதிரி 2004 நம்ம ஓட்டு போட நீங்க மறந்துருப்பீங்க. 2004 10 நாள் ஆச்சுங்கம்மா தேர்தல் முடிச்சு. ரிசல்ட் வந்துருச்சு, வாக்குப்பட்டி எண்ணியாச்சு. நம்ம கேட்டே இருந்த யாரு பிரதம மந்திரி சொல்லுங்க, யாரு பிரதம மந்திரி சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு இவருதான் பிரதம மந்திரி அப்படின்னா நாம எல்லாம் பார்த்தோம். அண்ணன் இவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு. இல்லைங்க, இவரு தாங்க மன்மோகன் சிங். இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரெல்லாம் இருந்தாரு. நாங்க 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம். 10 பேர் யாருங்க முடிவு பண்ணீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், அன்னைக்கும் ஃபரூக் அப்துல்லா அவர்கள். இந்த 10 பேர் சேர்ந்து இவர் தான் பிரதமர். விளைவு என்னாச்சுங்க? நல்லவராக இருந்தாலும் கூட முடிவெடுக்க தெரியாம அமைதியாக உட்கார்ந்திருந்தார் 10 ஆண்டு காலம். அவரை பயன்படுத்தி 1 ரூபாய் 2 ரூபாய் கொள்ளையடிக்கலீங்கம்மா, 12 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. 12 லட்சம் கோடி. இன்னைக்கு தலைகீழாக நின்று ஏழை தாய்க்கு மோடி வீடு வேணுமா, 4 பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். தலைகீழாக நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று வேலை செய்கின்றோம். கழிப்பறை இல்லையா, கழிப்பறை கொடுக்க வேண்டும். வங்கி கணக்கு இல்லையா, வங்கி கணக்கு கொடுக்கணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 60,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கோம். நாங்க வரும்பொழுது 174 ரூபாய் சம்பளம் இருந்துச்சுங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இன்னைக்கு 319. போன வாரம் வரைக்கும் 284, 284 319 உயர்த்தி இருக்கிறார். அருமை சகோதரர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவர்களை தவிர நமக்கு பிரதம மந்திரி இல்லைங்கம்மா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையும் நீங்கள் அனுப்ப வேண்டும். குறிப்பாக இந்த ஊருடைய எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக முன்னாடி இருக்கிறார்.